இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மலேசியாவின் பொருளாதாரம் 4.4% வளர்ச்சி கண்டுள்ளது. 2025ஆம் ஆண்டின் இரண்டாம் காலாண்டில் மலேசியாவின் பொருளாதாரம் 4.4 விழுக்காடு வளர்ச்சி கண்டுள்ளது. உள்நாட்டு தேவையில் வலுவான விரிவாக்கம் மற்றும் தொடர்ச்சியான ஏற்றுமதி வளர்ச்சியால் இந்த அடைவு நிலை பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மின்சாரம் மற்றும் மின்னியல், E&D துறையில் வீட்டு செலவு அதிகரிப்பு, வலுவான முதலீட்டு செயல்பாடு மற்றும் நீடித்த ஏற்றுமதி செயல்திறன் ஆகியவை இவ்வளர்ச்சிக்கு வழிவகுத்துள்ளதாக மலேசிய புள்ளி விவரத்துறையின் தலைவர் டாக்டர் முகமது உசேர் மஹதின் தெரிவித்தார். செலவுகளின்படி உள்நாட்டு தேவை முக்கியமாக அதிக பயன்பாடு மற்றும் வலுவான முதலீட்டு நடவடிக்கைகளால் செயல்படுகிறது. அதேவேளையில் தொடர்ச்சியான கட்டமைப்பு முதலீட்டினாலும் இயந்திரங்கள் மற்றும் உபகாரங்களின் அதிக முதலீட்டினாலும் முதலீட்டு வளர்ச்சி பதிவு செய்யப்பட்டுள்ளது. முக்கியமாக தரவு மையம் மற்றும் IT தொடர்பான உபகரணங்கள் பொது நிறுவனங்களின் வலுவான மூலதன செலவுகளை உள்ளடக்கியுள்ளன என்றார் அவர். வெள்ளிக்கிழமை கோலாலம்பூரில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான இரண்டாம் காலாண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறித்து பேசிய போது டாக்டர் முகமது உசேர் அவ்வாறு குறிப்பிட்டார். எனினும் சுரங்கம் தொடர்பான ஏற்றுமதிகளில் ஏற்பட்ட சரிவு மற்றும் அதிக மூலதன இறக்குமதிகள் காரணமாக நிகர ஏற்றுமதிகள் குறைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்ச்சியான E&D ஏற்றுமதியில் ஈடு செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். தோட்ட தொழிலாளர்களுக்கான வீட்டுரிமை பிரச்சினை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவேன், ராயர் உறுதி. தோட்ட தொழிலாளர்களின் வீட்டுரிமை திட்டம் தொடர்பாக நாடாளுமன்றத்திற்கு வெளியே கூடி கொடுக்கப்பட்ட மகஜருக்கு தாம் ஆதரவு கொடுப்பதாக ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் கூறியுள்ளார். இதுகுறித்து சரியான நேரத்தில் மக்களவையில் குரல் எழுப்பவும் தாம் தயாராக இருப்பதாக அவர் சொன்னார். தோட்ட பிரச்சினைகள் மட்டுமின்றி இந்தியர்கள் எதிர்நோக்கும் எல்லா பிரச்சினைகளுக்கும் மடானி அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்று அவர் உத்தரவாதம் அளித்தார். தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு ஆதரவு கொடுப்பதாக பாஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கூறிக்கொண்டாலும் அதிகாரத்தில் இல்லாத அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அரசாங்கத்தால் மட்டுமே எதுவும் சாத்தியமாகும். அவ்வகையில் பக்கத்தான் ஹரப்பான் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் வரை இதுபோன்ற மக்கள் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்றார் அவர். மக்கள் பிரச்சினை குறித்து மனு கொடுக்க வந்தவர்களை சந்தித்த போது ராயர் அவ்வாறு கூறினார். தோட்ட நிறுவனங்கள் தங்களது தொழிலாளர்களுக்கு வீடுகளை கட்டிக் கொடுக்க வலியுறுத்தி ஏராளமான தோட்ட தொழிலாளர்கள் சில தினங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்திற்கு வெளியே கூடியது குறிப்பிடத்தக்கது. ஷம்சுலுக்கு 2வது பிரேத பரிசோதனை செய்ய தாயார் விண்ணப்பம். ஜொஹூர் ஸ்கூடாய் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் UTM-இன் பலபஸ் பயிற்சியாளர் சம்சுல் ஷாரிஸ் ஷம்சுடினை 2வது பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தும் பொருட்டு கல்லறையை தோண்டும்படி உத்தரவிடுமாறு அவரின் தாயார் மனு தாக்கல் செய்துள்ளார். ஷா அலாம் உயர்நீதிமன்ற பதிவாளர் அலுவலகத்தில் நரன்சிங் அண்ட் கோ நிறுவனத்தின் மூலம் விண்ணப்பதாரரான உம்மு ஹைமான் பி தாவுடன் இந்த விண்ணப்பத்தை செய்ததாக ஊடகங்களுக்கு வழங்கப்பட்ட அறிக்கை கூறுகின்றது. அந்த மனுவில் தேசிய போலீஸ் படை தலைவரான டத்தோஸ்ரீ முகமது காலிட் இஸ்மாயில் மற்றும் தேசிய சட்டத்துறை தலைவர் தான்சி முகமது துசிகி முக்தார் ஆகியோரின் பெயர்களை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டுள்ளார். அம்மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை உம்மு ஹைமான் பியை பிரதிநிதிக்கும் வழக்கறிஞர் டத்தோ நரன்சிங் நேற்று உறுதிப்படுத்தினார். ஸ்லாங்கூர் கம்போங் ரின்சங் உலு இஸ்லாமிய மையத்து கொள்ளையில் அடக்கம் செய்யப்பட்ட ஷம்சுல் ஹாரிஸின் உடல் தோண்டி எடுக்கப்படுவதற்கான உத்தரவை தேசிய போலீஸ் படை தலைவர், தேசிய சட்டத்துறை தலைவர் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் பிறப்பிக்கும்படி உம்மு ஹைமான் குறிப்பிட்டுள்ளார். அதோடு கோலாலம்பூர் மருத்துவமனையின் தடயவியல் நிபுணர்கள் 14 நாட்களுக்குள் 2வது பிரேத பரிசோதனையை செய்ய வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பிக்கும்படி அவர் விண்ணப்பித்துள்ளார். சட்டவிரோதமாக டீசலை சேமித்து வைக்கப்பட்ட நடவடிக்கையை KPDN அம்பலப்படுத்தியது. பேராக், தைபிங், சிம்பாங்கில் உள்ள பட்டறை ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட 2025 ஓப்டரிஸ் சோதனை நடவடிக்கையின் வழி சட்டவிரோதமாக டீசலை சேமித்து வைக்கப்பட்ட நடவடிக்கையை அம்மாநில உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு KPDN அமைச்சு அம்பலப்படுத்தியது. இச்சோதனையின் நடவடிக்கையின் மூலம் டீசல் என சந்தேகிக்கப்படும் 36,000 லிட்டர் திரவம் IPC வகை தொட்டிகளில் இருந்ததாக பேராக் மாநில KPDN இயக்குநர் டாக்டர் கமாலுடன் இஸ்மாயில் தெரிவித்தார். கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களை சேமித்து வைப்பதற்கான எந்தவொரு அங்கீகார கடிதம், உரிமம் அல்லது அனுமதியையும் கொண்டிருக்காதது கண்டறியப்பட்டதாக டாக்டர் கமாலுடன் கூறினார். மேலும் லாரி ஓட்டுநர் என்று தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்ட
30 வயதுடைய ஆடவர் ஒருவர் அவ்வாறு கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து டீசல் என சந்தேகிக்கப்படும் திரவம் 2 லாரிகள், 22 ஐபிசி வகை தொட்டிகள் உட்பட 2,92,840 ரிங்கிட் மதிப்புள்ள சில பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. 1961ஆம் ஆண்டு விநியோக கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுகிறது. லம்பேடுசா தீவு படகுகள் கவிழ்ந்ததில் இதுவரை 27 பேர் பலி. லம்பேடுசா தீவிற்கு அருகே புலம்பெயர்ந்தோரை ஏற்றி சென்ற 2 படகுகள் கவிழ்ந்ததை தொடர்ந்து காணாமல் போனவர்களை தேடும் பணிகளை மீட்புக் குழுவினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை 27 பேர் உயிரிழந்திருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் எண்மரை காணவில்லை. சம்பவம் நிகழ்ந்த போது 2 படகுகளிலும் மொத்தம் 95 பேர் இருந்ததாக ஐக்கிய நாடுகளின் சபை தெரிவித்துள்ளது. உயிர் பிழைத்த 60 பேர் கரைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் 2 சிகிச்சைக்காக விமானம் மூலம் சிசிலிக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மீதமுள்ளவர்கள் தீவின் வரவேற்பு மையத்தின் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. அதில் 21 சிறார்கள் இருந்ததாகவும் பெரும்பாலோர் சொமாலியா மற்றும் எகிப்தை சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. வெளிப்படையான ஆட்சேர்ப்பு செயல்முறையை மேற்கொள்வதற்கு மலேசியாவும் வங்காளதேசமும் இணக்கம். வங்காளதேச தொழிலாளர்களுக்கான தூய்மையான மற்றும் வெளிப்படையான ஆட்சேர்ப்பு செயல்முறையை மேற்கொள்வதற்கு மலேசியாவும் வங்காளதேசமும் இணக்கம் கண்டுள்ளன. கடந்த செவ்வாய்க்கிழமை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடனான சந்திப்பின் போது இந்த விவகாரம் குறித்து ஆழமாக விவாதிக்கப்பட்டதாக வங்காளதேசத்தின் அரசாங்க தலைமை ஆலோசகர் பேராசிரியர் டாக்டர் முகமது யூனுஸ் கூறினார். தற்போதைய செயல்பாட்டில் குறைபாடுகள் உள்ளதை முகமது யூனுஸ் ஒப்புக்கொண்ட வேளையில் இரு தரப்பினருக்கும் ஏற்பட்டும் சிக்கல்களை தவிர்க்க அதனை மேம்படுத்துவதற்கான அவசியத்தை வலியுறுத்தினர். இதுவும் ஒரு பெரிய செய்தி. ஏனென்றால் முறையான செயல்முறையில் வங்காளதேச தொழிலாளர்கள் மலேசியா வருவதற்கான முயற்சியை விரிவுபடுத்த நாங்கள் எதிர்நோக்குகிறோம். எந்த தரப்பினருக்கும் பிரச்சனை எழாமல் எவ்வாறு இதை அமல்படுத்துவது குறித்து நாங்கள் மிக விரிவான கலந்துரையாடல் நடத்தினோம் என்றார் அவர். அண்மையில் 3 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு மலேசியா வந்திருந்த முகமது யூனூஸிடம் சிறப்பு நேர்காணலை கண்டபோது மலேசியாவிற்கு வெளிநாட்டு தொழிலாளர்கள் தேவைப்பட்டாலும் வங்காளதேசமும் அதன் குடிமக்களுக்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கை வெளிப்படையானதாக இருப்பதை உறுதி செய்ய முயல்வதாக அவர் விளக்கினார். பயங்கரவாதம் தொடர்பாக 2 வங்காளதேச ஆடவர்கள் மீது குற்றச்சாட்டு. நேற்று ஜொஹூர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 2 வங்காளதேச ஆடவர்கள் மீது பயங்கரவாதம் தொடர்பான குற்றங்கள் சுமத்தப்பட்டன. 31 வயதுடைய முகமது மாமூன் அலி முகநூலை பயன்படுத்தி IS பயங்கரவாத கும்பலுக்கு ஆதரவு வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டார். 2023ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் தேதிக்கும் 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதிக்கும் இடையே சஹிஃபுல்லா இஸ்லாம் என்ற முகநூல் கணக்கை பயன்படுத்தி இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. தண்டனை சட்டத்தின் பிரிவு 130J1A கீழ் கொண்டு வரப்பட்ட இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் ஆயுள் தண்டனை அல்லது 30 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது. இதனிடையே IS பயங்கரவாத கும்பலின் கொடியின் படத்தை கை தொலைபேசியில் வைத்திருந்ததாக 27 வயதுடைய ரெஃபாட் பிஷாட் என்ற மற்றொரு நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி மாலை 4:30 மணியளவில் லார்கின் தொழில்மைய பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் அவன் அக்குற்றத்தை புரிந்ததாக நீதிபதி அகமது கமால் ஆரிஃபின் இஸ்மாயில் முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டார். அந்த இருவர் மீதான குற்றச்சாட்டு மறு வாசிப்புக்காக செப்டம்பர் 12ஆம் தேதி செவிமடுக்கப்படும். பரபரப்பான விவகாரங்களில் தூண்டுவோர் அல்லது சினமூட்டுவோர் மீது நடவடிக்கை எடுப்பீர், அதிகாரிகளுக்கு அன்வார் வலியுறுத்து. நாட்டில் ஏற்பட்டுள்ள பல பரபரப்பான விவகாரங்களை தொடர்ந்து பொது ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பிற்கு வேண்டுமென்றே அச்சுறுத்தும் சினம் ஏற்படுத்துவோர் மற்றும் பிரச்சனைகளை தூண்டக்கூடியோர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தேசிய கொடியை தலைகீழாக ஏற்றியதாலும் படிவம் 1 மாணவி ஜாரா ஜைரினா மகாதேரின் மரணத்தாலும் ஏற்பட்ட சர்ச்சைகளை குறிப்பிட்ட அன்வார் இனி எந்த எச்சரிக்கையோ அல்லது கண்டனமோ இருக்காது என்றார். நாடு குழப்பத்திற்கு உள்ளாக்குவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஜாராவின் மரணம் மற்றும் ஜாலூர் கேமிலாங் சர்ச்சையின் மீது சவாரி செய்து சிலர் கோபத்தை அதிகரிக்க பார்க்கிறார்கள். அதனால்தான் ஆத்திரமூட்டுபவர்கள் முக்கிய பிரமுகர்கள், அரசியல்வாதிகள் அல்லது பொதுமக்கள் என எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு தாம் அறிவுறுத்தி இருப்பதாகவும் இதன் பிறகு எந்த எச்சரிக்கையும் இருக்காது என அவர் தெரிவித்தார்.
நேற்று பிற்பகலில் புத்ரஜயாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். தலையில் எலும்பு முறிவு மற்றும் இரத்த கசிவு ஏற்பட்ட பாலர்பள்ளி மாணவிக்கு அறுவை சிகிச்சை. ஜஹூரில் பள்ளி ஒன்றில் கடந்த திங்கட்கிழமை தோழி ஒருவர் தள்ளிவிட்டதால் கீழே விழுந்து தலையில் எலும்பு முறிவு மற்றும் இரத்த கசிவுக்கு ஆளான பாலர்பள்ளி மாணவி தற்போது சுல்தானா அமினா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அம்மாணவிக்கு ஏற்பட்ட இரத்த கசிவை அகற்றுவதற்காக 7 மணி நேரத்திற்கும் மேலாக மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சைக்கு பின்னர் தற்போது அவர் மருத்துவமனையின் தீவிர கண்காணிப்பில் உள்ளார். பள்ளி அளவிலான பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கான மேடையை தயார் செய்து கொண்டிருந்த போது பாலர்பள்ளி ஆசிரியரான தனது தாயாருடன் அம்மாணவி அங்கு சென்றுள்ளார். மாலை மணி 6:45 அளவில் சபா ஒன்று கூடல் தளத்தில் அம்மாணவி விழுந்ததாக ஜொஹூர் மாநில மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு செயற்குழுவின் தலைவர் கைரின் நிசா இஸ்மாயில் முகமது ஒன் தெரிவித்தார். தனது நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது அவர் கீழே விழுந்துள்ளார். அச்சம்பவத்தில் அவரின் உடலில் வெளிப்புற காயங்கள் எதுவும் காணவில்லை என்பதோடு இரவு வரை அவரது உடல்நிலை சீராகவே காணப்பட்டது. பின்னிரவு மணி 2 அளவில் அச்சிறுமி சுயநினைவின்றி இருந்தது கண்டறியப்பட்டது. சுல்தானா அமினா மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன்னதாக மர்சிங் மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். நேற்று முதல் ஒரு வீடு ஒரு ஜாலூர் கெமிலாங் எனும் பிரச்சாரம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. மலேசிய மடானி அரவணைக்கப்படும் மக்கள் என்ற கருப்பொருளை கொண்ட இவ்வாண்டு தேசிய தின கொண்டாட்டங்களை உற்சாகப்படுத்தும் வகையில் ஒரு வீடு ஒரு ஜாலூர் கெமிலாங் என்னும் பிரச்சாரம் நேற்று முதல் சுகாதார அமைச்சின் பிரிவுகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரங்கள் 5 பிரிவுகளை மட்டுமே உள்ளடக்கியது என்றாலும் இவ்வாண்டு சுகாதாரத்துறையில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் என்று தகவல் துறை ஜாப்பின் தலைமை இயக்குநர் ஜொலினா ஜோஹன் தெரிவித்தார். சுகாதார குழுவிற்கான பிரச்சார தொடக்க விழா அண்மையில் அமைச்சரளவில் நடைபெற்றது. இதற்கு சுகாதார அமைச்சர் டாக்டர் சுல்கிஃப்லி அகமது தலைமை தாங்கினார். மேலும் செராஸ் மறுவாழ்வு மருத்துவமனை HRC பிரச்சாரத்திற்கான தொடக்க இடமாக அமைந்தது என்றார் அவர். மேலும் கொம்பாக் பழங்குடியினர் மருத்துவமனை மற்றும் கோலாலம்பூர் சுகாதார சிகிச்சையகங்களிலும் இப்பிரச்சாரம் தொடரப்படும் என்று ஜுலினா கூறினார். ஜாலூர் கெமிலாங்கை பறக்க விடுவதற்கான முயற்சிகள் அரசாங்க வளாகங்களில் மட்டும் மேற்கொள்ளப்படாமல் வணிக வளாகங்கள், தனியார் வீடுகள் மற்றும் உள்ளூர் சமூக பகுதிகளிலும் மேற்கொள்ள ஊக்குவிக்கப்படுகின்றன.